நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுல சனி பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போறோம். வருகின்ற இது வாக்கியப்படி திருநள்ளாறில் ஏற்பட போகும் சனி பெயர்ச்சி, அதை பற்றி தான் இப்போது விரிவாக சொல்ல இருக்கிறோம். இது வருகின்ற 6/3/2026 முதல் 21/3/2029 வரையுமே இருக்கிறது. வாக்கியத்திற்கும் திருக்கணிதத்துக்கும் கால நேரங்கள் தான் வித்தியாசமாக இருக்கும். பலன்கள் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே இப்பொழுது இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பொதுவாக சொல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன் வாங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசனை சொன்னாங்க மகா வாராகியோடு. ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இப்போ இந்த சனி பயிற்சி பலன்கள் சொல்லும்பொழுது இது அடிக்கடி வருவதல்ல. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள், சில நேரங்களிலே அது 3 வருடங்களாக கூட ஆகிவிடும். கடந்த முறை அப்படித்தான் ஆகினது. இப்பொழுதும் அதற்கு நெருக்கமாகத்தான் 3 வருடங்களுக்கு நெருக்கமாகத்தான் வந்து அமைகிறது. இதுவரை சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி புரிந்து தன்னுடைய முழு சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இது நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். முழு சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி என்பது தேவகுருவாக சொல்லப்படுகின்ற அந்த குரு பகவானுடைய ராசியாக அமைகிறது. அந்த ராசியிலே பயிற்சி ஆகும் பொழுது குரு பகவானுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் பலனையும் சேர்த்து கொடுப்பதுதான் வழக்கம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது சனி பகவான் காலசக்கர புருஷ அந்த 12 ராசிகளிலே பார்க்கும் பொழுது 12ஆம் ராசியாக இது அமைகிறது. அப்பொழுது 12ஆம் ராசியாகிய அந்த மீன ராசியிலேயே அவர் பயிற்சியாகும் பொழுது வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள், உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லோருக்கும் மக்களுக்கு கிடைக்கும். மக்கள் மனமுகழ்ந்து வாழ்வார்கள். அவர் ரிஷபராசியை பார்ப்பதால், சுக்கிரனுடைய ராசியாக ரிஷபராசியை பார்ப்பதால் பெண்கள் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். அவருடைய பிரச்சனைகள் தீரும். தங்கம் விலை ஏறி இறங்கும். வெள்ளி விலை ஓரளவுக்கு வந்து நிற்கும். இப்படியாக இருக்கப் போகிறது. அடுத்ததாக அவர் கன்னிராசியை பார்ப்பதால் புதனுடைய வீடாக இருப்பதால் நல்ல கல்வி வளங்கள், செல்வ வளங்கள், நீதி நேர்மை சத்தியம் தவறாத எல்லோரும் மக்கள் வாழப்போகிறார்கள். அதற்குண்டான பிரச்சனை நடக்கப் போகிறது. அதிலிருந்த மக்கள் எல்லோரும் வெளியே வந்து விடுவார்கள். நல்ல ஆட்சி அமையும். நல்ல மக்கள் எல்லா வளமும் நலம் பெற்று வாழப்போகிறார்கள். அடுத்ததாக தனுசு ராசியை பார்ப்பதால் அதுவும் குருவோட வீடுதான். அப்படி அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகவாதிகள், மத போதகர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீகத்தை தொழிலாக கொண்டவர்கள், இவர்கள் எல்லோருமே விழிப்புணர்வாக இருந்து மக்களுக்கும் விழிப்புணர்வு கொடுத்து நல்ல நிலைமை கொண்டு வரப்போகிறார்கள். ஆங்காங்கே நிறைய பேரிடர்கள் ஏற்படும். நிறைய வெயில், அதிகமான வெப்பம் ஏற்படும். மழை வெள்ளம் போல் காணும். புயல் அடிக்கடி வந்து பயமுறுத்தும். நிலநடுக்கங்கள், தீ விபத்துக்கள், போக்குவரத்து விபத்துகள் இதெல்லாமே நடக்கப் போகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகள் உண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பார்ப்போம். கடகராசி நேயர்களே, நீங்க தான் டாப் 1, நம்பர் 1, எல்லாத்துலேயும் 1 இப்படி தான் சொல்ல போறேன். ஏன் தெரியுமா? இது நாள் வரைக்கும் அஷ்டம சனியில அல்லல் பட்டு இருந்தீங்களே, ஐயோ கஷ்டமா இருக்கே, எதுவும் பண்ண முடியலையே, எதுவும் நடக்கலையே, கேட்டது கிடைக்கல, நினைச்சது நடக்கல, ஒருத்தர் உதவி கிடைக்கல, இப்படி புலம்பிக்கிட்டே தானே இருந்தீங்க. அதெல்லாமே சரியாயிட போகுது இப்போ. ஏன் தெரியுமா? உங்க அஷ்டம இடத்தை விட்டு அவர் 9ஆம் இடத்துக்கு போறார். பாக்கிய ஸ்தானம். அப்ப என்ன சொல்லுவாங்க? பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க. அதனால கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் கெடுபலனை குறைச்சுதான் கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? அது சொல்லணும்ல. உங்க ராசியில தான் பூசம் நட்சத்திரம் இருக்கு. பூசம் நட்சத்திரம் யாருது? சனி பகவான். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்வார் இல்லையா? இது மட்டும் இல்லை, உங்க ராசிக்கு அவர் 9ஆம் இடத்துக்கு வந்தாலும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம் மாதிரி சொல்ற மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானம் சொல்றோம் இல்லையா? அதனால 11ஆம் இடம் 3, 6, 11 இது பார்க்கும்போது எல்லாமே நடக்க போகுது. அதுவும் நல்லாவே நடக்க போகுது. 9ஆம் இடத்துக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவார் தெரியுமா? நீங்க வேண்டியிருப்பீங்கல்ல, கஷ்டமா இருக்கும்போது வேண்டிதானே ஆகணும். அந்த சாமிக்கு வேண்டியிருப்பீங்க, இந்த சாமிக்கு வேண்டியிருப்பீங்க, இந்த பிரார்த்தனை பண்ணணும், அந்த பிரார்த்தனை பண்ணணும், இந்த வேண்டுதல் இருக்கு,
எல்லாமே நிறைவேற்றிருங்க. நிறைவேற்றுக்கு உண்டான காசு வேணும் இல்லையா? அது வந்துரும். நீண்ட நாள் தடைப்பட்ட தாமதப்பட்ட வருமானங்கள் வந்து சேர்ந்துரும். உங்களுக்கு தைரியம் வந்துரும். தன்னம்பிக்கை வந்துரும். சகோதர சகோதரிலாம் இருந்தாங்க இல்லையா? எல்லா வேலையும் போயிருப்பாங்க. உண்மையில சொல்றேங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனியில நண்பர்களும் வேலைக்கு போயிருப்பாங்க, சொந்தக்காரங்களும் வேலைக்கு போயிருப்பாங்க. ஏதோ ஒருத்தர் 2 தான் இருந்திருப்பாங்க. சும்மா பேருக்கு அவ்வளோதான். இது உண்மைதானே? உங்க மனச தொட்டு சொல்லுங்க. கண்டிப்பா உண்மைதான். அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு வந்துட்டு அவர் 3ஆம் பதினொன்னு பார்க்கும்போது, உங்களுக்கு எல்லா சொந்தக்காரங்களும் வந்துருவாங்க. முக்கியமா சகோதர சகோதரிகள் கண்டிப்பா போட்டி போட்டு உதவி பண்ண போறாங்க. நல்லா பாருங்க. தைரியமா நீங்க எடுத்த முடிவு எல்லாமே வெற்றிகரமா ஆகப்போகுது. ரொம்ப நாளா வழக்கு இருந்தது. எனக்கு கைக்கு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடன் வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். எப்படா முடியும்னு நினைச்சேன். இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லப் போறீங்க. கண்டிப்பா முடியும். அதுல மட்டும் இல்ல. பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தாலும் அதிலும் முடியும். எந்தவித பஞ்சாயத்து இல்ல. அதிலும் முடிஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள், உதவிகள் எல்லாமே கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல. உடம்பு வருத்திட்டு இருந்ததுல்ல, அந்த நோய், இந்த நோய் ஒண்ணும் முடியல, அது பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல. நேரம் தான் சரியில்லன்னு பார்த்தா நம்ம உடம்பு சரியா போயிடுச்சே. என்னதான் பண்றது? நினைச்சுட்டு தானே இருந்தீங்க. அதெல்லாமே இப்ப விலகப் போகுது. நோய் நொடிலாம் காற்றாய் பறந்து போகப் போகிறது. உங்களுக்கு தக்க மருத்துவம் கிடைக்கும். நல்ல ஒரு மருத்துவரை போய் பார்ப்பீங்க. எல்லாமே சரியாயிடும். சூப்பர் ஆயிட்டீங்க அப்படின்னுவாரு. யாரு? டாக்டரு. அவரு தானே சொல்லுவாரு. வேற யார் சொல்லுவா? அதனால அதில நல்லா வந்துற போறீங்க. 11ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கிறார்ல. 11ஆம் இடத்திலே எந்த கிரகம் இருந்தாலும், 11ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்த்தாலும் நன்மை மட்டும் தான் செய்யும். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துடைய முக்கியமான விதி. அப்ப என்ன நடக்கும்? சனி பகவான் 11ஆம் இடத்த பார்க்கும்போது, உங்களுக்கு லாபங்கள் வந்துகிட்டே இருக்கும். தொழில் பண்ணாலும் லாபம் வரும். வியாபாரம் பண்ணினாலும் லாபம் வரும். உத்தியோகம் பார்த்தாலும் லாபம் வரும். எல்லா வகையிலுமே லாபங்கள் ஏற்படும். நஷ்டம் வரும். போயிடும் ஆனா. குறைவா தான் இருக்கும். பெருசா வராது. ஆனாலும் நல்லா கேட்டுங்க. சனி பகவான் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரு. நீதி, நேர்மை, சத்தியத்துக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர். அதனாலே நீங்கள் அந்த நல்ல குணங்களை பாராட்டி, நல்ல முயற்சி எடுத்து, உடம்பால் உழைத்து, முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா வந்துருவீங்க. உங்க ராசியாதிபதி சந்திரன் தானே. அவருடைய அம்மல் ஆதிபராசக்தி தான் உங்களோட ராசிக்கு அம்மன். அந்த அம்மன் வழிபாடு பண்ணுங்க. எல்லா விதமும் நம்ம வழிபடுங்க. அதுல வந்து உங்களுக்கு உக்கிர தெய்வங்களான அம்மன்களை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு தான தர்மம் பண்ணும்போது திருநங்கைகளுக்கு, விதவை பெண்களுக்கு, கணவனால் கைவிட பெண்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. மாற்றுத்திறனாளி தான தர்மம் பண்ணிட்டு வாருங்க. நிறைய உணவுகள் தான தர்மம் பண்ணுங்க. அதுல நீர் இருக்கணும். நீர் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா தண்ணியும் கொடுக்கணும். இது மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி எல்லா வகையிலும் ஏற்றம் கொடுத்து நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலிப்பாவன் அப்படின்னு தான் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.